ஸ்வேதாஸ் கிச்சனில் மண்டே விலாக் பார்க்கலாம் வாங்க. போன வீக் ஃபுல்லாகவே நல்ல வெயில் இருந்ததுனால கிச்சனில் நிற்கவே முடியல, எதுவுமே செய்யவே முடியல. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தான் மண்டே கொஞ்சமாக கிளைமேட்டாவது நல்லா இருந்தது. ஏதாவது செய்யலான்னு கூட தோணுது கிச்சனில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். ப்ரெட் இருந்ததுனால ப்ரெட் ஜாமும் போட்டு வச்சுட்டேன். யாருக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுப்பாங்க. காலேஜில் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு ப்ரெட் ஜாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா அதை சாப்பிட்டுப்பாங்க. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. டெய்லி என்ன செய்யறதுன்னு இட்லி தோசை இதே மாதிரியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வெரைட்டியாக கொடுத்தா தான் பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. செடியில் பார்த்திங்கன்னா இப்போ பூ ரொம்ப கம்மியாக தான் பூக்குது. ரொம்ப உயரமாக வளர்கிறதுனால எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இது மழை சீசன்றதுனால கொஞ்சம் அடர்த்தியாக வளரும், அதனால் இப்போ கம்மியாக தான் பூ பூக்குது. பார்க்கலாம் எப்படி பூக்குதுன்னு. லஞ்சுக்கு முருங்கைக்கீரை இருந்ததுனால முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் வறுவல் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மோர் குழம்பு. இன்றைக்கி லஞ்சு ரொம்பவே சீக்கிரம் செஞ்சதுனால போலி செய்யலான்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டைம் இருந்தது. வெல்லத்தை பொடியாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் மூடி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஒரு ஃபில்ட்ரு வச்சு இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க பருப்பு, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். அது திக்காக அப்படியே ஸ்டஃபிங் நமக்கு நல்லாவே திக்காக வந்துடுது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு நான் கோதுமை மாவும் மைதா மாவும் சம அளவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 1/2 hour முன்னாடியே நான் இலக்கமாகவே பிசைஞ்சு வச்சுட்டேன். நிறைய எண்ணெய் ஊற்றியும் அதில் வச்சுட்டேன். அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக வருது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை எடுத்து நம்ம லைட்டாக தட்டிட்டு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவர்லேயும் எண்ணெய் தடவிட்டு அதை மேலே வச்சு தட்டினா ரொம்ப தட்டுறதுக்கு நல்லாவே வருது. மெலீஸாக வருது தட்டுறதுக்கு. நம்ம டைரெக்டாக கையில் தட்டுறதை விட இந்த மாதிரி கவர் போட்டுட்டு அப்புறம் தட்டினா அது நல்லா வருது. இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் தட்டி வச்சுருக்க இந்த போலியை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சுட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான போலி ரெடி.